ஆத்தா என்கிட்ட இருக்கிற ஆடெல்லாம் வித்துருச்சுன்னா இந்த ஆட்டை காணிக்கா தரேன்னு வேண்டிக்கிட்டேன். ஆடெல்லாம் வித்துருச்சு. ஆட்டை காணிக்கையா கொண்டாந்துருக்கேன். ஏத்துக்க ஆட்டா. ஏண்டா வேண்டிக்கிட்டே ஆட்டை விட்டுட்டு போக வேண்டியதானே, அப்புறம் ஏன் புலம்பிக்கிட்டே நிக்கிற? உங்ககிட்ட வேண்டிக்கிட்டேன், ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டேன், அதுக்குள்ள அவசரப்படுறீங்க. ராமு, உன்னை என் பிள்ளைமாவே வளர்த்தேன். மனசு கஷ்டமாத்தான் இருக்கு. கோயில் உள்ளவே இரு, வெளியே வராத. கஷ்டப்பட்டுருவாங்க. நான் போயிட்டு வரேன் ராமு. ராமு, அவன் விட்டுட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? நீ வேற பின்னாலே போகணுமா? வாங்க. எல்லாரும் ஒழுங்கா வந்து வரிசையா நின்று வாங்கி குடிங்க. இல்ல எதுக்கு பசங்க வந்து கரெக்டா பண்ணீங்க, யாருக்கு எதுவும் கிடைக்காது. ஆமா, சொல்ல சொல்ல குறுக்க போடுறவன் தர்மபிரபு மாணிக்கண்ண ஏதோ ஆத்தாளுக்கு படைச்ச கூட உங்களுக்கு ஊத்தணும்னு நினைக்கிறாரு. ஒழுங்கா நின்று வாங்கி குடிங்க. ஆமா மரகதம், உன் கையாலேயே இந்த கூழை இதுங்களுக்கு ஊத்து. இல்லைங்க, இந்த கூழை உங்க கையால இந்த ஏழைகளுக்கு ஊத்தினாதான் நீங்க செஞ்ச பாவங்களுக்கு பிராயச்சித்தமா இருக்கும். இந்த நல்ல நாளும் அதுவுமா உங்க கையால கூழ ஊத்துறதாங்க நல்லது. அப்புறம் என்ன, அண்ணியே சொல்லிட்டாங்க, ஊத்திர வேண்டியதானே. ஊத்திடுறேன். ஏன்னு கேளு. முதல்ல அவங்க கூழ குடிக்கட்டும், அப்புறம் கண்டிப்பா ஏன்னு கேக்குறேன். ஊத்துங்க. இப்ப என்னடா செய்வீங்க? அட பாவி, ஆத்தாளுக்கு படைச்ச கூழ எங்களுக்கு ஊத்து வேண்டதான காலையில இருந்து வெயில காத்துக்கிட்டு இருந்தோம். பசியோட இருந்து எங்க வயிற்றுல மண்ணள்ளி போட்ட உனக்கு அந்த ஆத்தா சரியான கூலி கொடுப்பான். இதுல என்னப்பா சந்தேகம்? வினைய விதைச்சவன் வினையத்தான் இருப்பான். 10 பேரோட பசிய போக்குறவன் தெய்வத்தோட இதயத்துல இருப்பான். ஆனா இத்தனை பேரையும் பசியோட விட்ட நீ எங்க இருப்ப தெரியுமா? என் வீட்டுல இருப்பேன். ஏன்னு கேளு. ஏன்னு கேக்குற நாடு கூடிய சீக்கிரமே வருண்டா. மண்ணுல ஊத்துற இந்த கூழ நல்ல மனசோட இவங்களுக்கு ஊத்தாத நீ எல்லாம் ஆத்தாளுக்கு ஏன்டா கூழ வச்சு படைக்கிறீங்க? அதை வாங்கிக்கிறதுக்கு வீட்டுக்கு முன்னால ஒரு கூட்டத்தை வேற சேர்த்துக்கிறீங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷன். தாயே பராசக்தி, கண்ணம்மா, அம்மாடி, ரொம்ப பசியா வந்திருக்கேன், சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா குடுமா. காமாட்சி பாட்டி வந்திருக்காங்க. பசின்னு கேக்குற அந்த பாட்டிக்கு கொடுக்கறதுக்கு இந்த கூழ தவிர வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்ப என்னங்க பண்றது? ஆடி கூழ தேடி குடின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, கூழ என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குறையும் இல்லாம நல்லா இருப்பீங்க. என்ன இன்னைக்கு? கோழிக்கறி, மீன், முட்டை இன்னைக்கு ஒரு அம்சமாவே இருக்கு. ஐயோ, நான் என்ன செய்வேன்? அன்னைக்கு ஆத்தாளுக்கு படைச்ச கூழ காலால எட்டி வதச்சப்பவே நினைச்சேன் பாவி மனுஷ பாவத்தை தேடிக்கிறாரு. அதே மாதிரி நடந்துருச்சு.
என்னாச்சு? இருங்க, நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், இந்த ஊர் வைத்தியரால குணப்படுத்தக்கூடிய வியாதியா இது? பட்சத்துல இருந்து நல்ல டாக்டரா கூட்டிட்டு வந்து காட்டு பிறகுதான். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.